வணக்கம். சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை. மந்திரக்கிழவியும் மாதவனும். எழுதியவர் கமலினி கதிர், சுவிட்சர்லாந்து. வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. பழைய காலத்தில் ஒரு பட்டினத்தில் மாதவன் என்ற ஒரு புத்திசாலி இளைஞன் படித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தான். அவன் படிப்பில் மட்டுமல்ல, விளையாட்டிலும் கெட்டிக்காரன். ஒரு நாள் அவன் வீதியில் வரும்போது அங்கு நின்ற அடர்ந்த மரத்தில் ஒரு மூதாட்டி உட்கார்ந்திருப்பதை கண்டான். மாதவனை பார்த்த அந்த மூதாட்டி, "தம்பி, இங்க வா, எனக்கு ஒரு சிறிய உதவி செய்வாயா?" என்று கேட்டார். அந்த மூதாட்டி பார்ப்பதற்கு கொடூரமானவராக இருந்தார். பெரிய கண்களும் தடித்த உதடுகளும் பெரிய கொழுத்த மூக்கும் கரிய நிறமும் உடையவராக இருந்தார். அவலட்சணமான தோற்றத்துடன் கதைகளில் வரும் அரக்கி போல் இருந்தார். பாட்டி என்று கூப்பிட மாதவனுக்கு மனம் வரவில்லை. பயத்துடன் அருகே போனான். "நான் என்னுடைய தீப்பெட்டியை வீட்டில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன். என் வீட்டு விலாசம் தருகிறேன். அதை எடுத்து வருவாயா? ஆனால் அந்த பெட்டியை நீ உரசி பார்க்க கூடாது. அப்படியே கொண்டு வந்து தந்துவிட வேண்டும்" என்றார். முடியாது என்று சொல்ல மாதவனுக்கு பயமாக இருந்தது. ஆகவே எடுத்து வருகிறேன் என்று கூறி விலாசத்தை வாங்கி கொண்டு ஓடினான். அந்த வீட்டுக்கு சென்று ஓர் அறையில் அவர் சொன்ன தீப்பெட்டியை எடுத்தார். ஏன் உரசி பார்க்க கூடாது என்று சொன்னார் என்று நினைத்து அதை உரசி பார்த்தான். உடனே பிங் பாங் பந்து அளவான கண்ணுடைய ஒரு சிங்கம் வந்து, "என்ன வேண்டும்?" என்று பணிவாக கேட்டது. "விருப்பமான எதுவென்றாலும் கேள், உடனே செய்து முடிப்பேன். யார் இந்த தீப்பெட்டியை வைத்திருக்கிறார்களோ அவர்தான் என் எஜமான். நீ இப்போது என் எஜமான். என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடு" என்றது. யோசித்தான் மாதவன். "நானே இது என் வீட்டுக்கு எடுத்துச் செல்வேன். ஆகவே அந்த மூதாட்டி இருந்தால் எனக்கு ஆபத்து" என்று யோசித்து, "சிங்கமே, அந்த மூதாட்டியை பிடித்து விழுங்கு" என்றான். அந்த சிங்கம் சொன்னது, "எனக்கு அவ்வளவு பலம் கிடையாது. நான் சிறிய வேலைகளைத்தான் செய்வேன். நீ 2 தரம் உரசு, என்னை விட பெரிய சிங்கம் வரும்" என்றது. மாதவனும் 2 தரம் உரசினான். பிங் பாங் கண் சிங்கம் மறைய டென்னிஸ் பந்தளவு கண்ணுள்ள சிங்கம் ஓடி வந்து, "என்ன செய்ய வேண்டும்?" என்று பணிவாக கேட்டது. "நான் சொல்லும் மூதாட்டியை பிடித்து தின்னு" என்றார். பின் அந்த சிங்கத்தை கூட்டிக் கொண்டு அந்த மரத்தடிக்கு சென்றான். சிங்கம் மரத்தின் மேல் பாய்ந்து அந்த மூதாட்டியை விழுங்கியது. மாதவன் பயம் நீங்கி மூதாட்டியின் வீட்டுக்கு சென்று அங்கு வாழ்ந்து வந்தான். வேலைக்கு போகாமல் சிங்கங்களின் உதவியுடன் பணக்காரனாக பெரிய மாளிகை போன்ற வீட்டில் வாழத் தொடங்கினான். ஒரு நாள் அந்த நாட்டின் இளவரசியை கண்டு அவளை திருமணம் செய்ய விரும்பினான். நட்சத்திரங்கள் மின்னுவது போல் மின்னும் கண்களும், ரோஜாப்பூ நிறமும், மெல்லிய அழகான கை கால்களும், கரிய கூந்தலுமுடைய வாணி என்ற இளவரசியை இரவு நேரத்தில் தூக்கி வரும்படி சிங்கங்களுக்கு உத்தரவு போட்டார். சிங்கங்களும் அவளை தூக்கி வந்துவிட்டன. மாதவன் வாணியை திருமணம் செய்ய ஏற்பாடுகள் செய்தான். ஆனால் வாணியின் தந்தையான அரசன் வாணி காணாமல் போனதைக் கண்டு அவளை தேடி வரும்படி வேலையாட்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களும் மாதவனையும் வாணியையும் கண்டுபிடித்து அரசனிடம் இழுத்துச் சென்றார்கள். கோபம் கொண்ட அரசன் மாதவனை தூக்கில் போடுமாறு ஆணையிட்டார். தூக்கில் போட அழைத்துச் சென்றதும், "என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவீர்களா?" என்று கேட்டான். இறக்கும் போது கடைசி ஆசையை நிறைவேற்றுவது வழக்கம். ஆகவே சொல் என்றார்கள். புத்திசாலியான மாதவன், "ஒரு சிகரெட் தாருங்கள். என் வீட்டில் இருக்கும் எனது தீப்பெட்டியால் அதை பற்ற வைத்து புகைத்துவிட்டு சாகிறேன்"
என்றான். அவர்களும் அவன் வீட்டு விலாசத்தை கேட்டு அங்கு போய் தீப்பெட்டியை எடுத்து வந்து கொடுத்தார்கள். மாதவன் 3 தரம் உரசினான். பெரிய கால் பந்தளவு கண்களுடன் சிங்கம் ஓடி வந்து கட்டளைக்காக காத்து நின்றது. இந்த காவலர்களை விரட்டிவிட்டு என்னை அரசனிடம் கூட்டிச் செல் என்று கூறிவிட்டு மீண்டும் 1 தரம் 2 தரம் என்று தீப்பெட்டியை உரசினான். மற்ற சிங்கங்களும் பாய்ந்து வந்தன. எல்லோரும் பயந்து ஓடினார்கள். செய்தி அரசனுக்கு போகவே அரசன் அவ்விடத்திற்கு விரைந்து வந்தார். 3 சிங்கங்களையும் பார்த்து வியந்து ஏதோ அதிசய சக்தி இந்த மாதவனுக்கு இருக்கிறது என்று அறிந்து கொண்டார். பின்பு அரண்மனைக்கு கூட்டிச் சென்று விவரங்கள் அறிந்தார். அவனால் எதுவும் சாதிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டதால் தனது மகள் வாணியை மாதவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அரசன் ஆக்கினார். இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நன்றி. சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை சுட்டிச் சிறுமி. எழுதியவர் கமலினி கதிர், சுவிட்சர்லாந்து. வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒரு வீட்டில் அம்மா, அப்பா, தங்கையுடன் ஒரு சுட்டிச் சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் பெயர் யாழினி. 6 வயது. என்ன சொன்னாலும் ஏன் என்று கேள்வி கேட்பாள். எதை பார்த்தாலும் அவளுக்கு கேள்வி கேட்க தோன்றும். பூனையை கண்டால், இதன் அம்மா அங்கே, ஏன் இதை தனியாக விட்டா? இது அம்மாவை தேடாதா? இந்த பூனையின் அம்மா இதை காணாமல் அழமாட்டாதா? இப்படி பல கேள்விகள் கேட்பாள். ஒரு நாள் கேட்டாள், பசு பால் தருமா? நாங்கள் எடுக்கிறோமா? ஏன் தரும் என்று சொல்றது? அப்பா சொன்னார், தரும் என்று சொல்றது பிள்ளை. நாங்க தான் அதனிடம் நிறைய பால் இருப்பதால் எடுத்து குடிக்கிறோம். ஆனால் பசு தன் கன்றுக்கு வைத்திருக்கும் பாலை நாங்கள் எடுக்கவில்லை. பசுவில் இருந்து பால் எடுக்கிறோம் என்றதுதான் சரி என்றார். அம்மா, நுளம்புக்கு பல் இருக்கா என்று கேட்டாள். இல்லையே என்றார் அம்மா. அப்போது எப்படி கடிக்கும் என்றாள் யாழினி. அதுதானே. அம்மா யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அம்மா சமைத்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த யாழினி, குழம்பு வைக்காமல் விட்டால் நுளம்பு வராதுதானே என்றாள். அம்மா குழம்புக்கும் நுளம்புக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்க தொடங்கினார். சூரியன் உதிக்கும் என்றது பிழைதானே. அப்பா, நீங்க தான் சொன்னீங்களே, சூரியன் ஒரே இடத்தில் அப்படியே நிற்கும், அசையாது. பூமிதான் சூரியனை சுட்டுகிறது என்று. அப்ப எப்படி உதிக்கும் என்று சொல்லலாம் என்றாள் ஒரு முறை. தப்புத்தான் தாயே. இனிமேல் சூரியன் தெரியும் என்று சொல்வோம், சரியா என்றார். ஏதோ எழுதி கொண்டிருந்த யாழினி, எஃபினம் இங்கிலீஷுக்கு சொந்தமா கேட்கவும், ஏன், அது தமிழ் எழுத்து, எப்படி ஆங்கில எழுத்துக்கு சொந்தமாகும் என்றார் அம்மா. தமிழில் எஃபினத்தை நாங்க பாவிப்பதில்லையே. ஆக எஃப் மட்டும்தானே பாவிக்கிறோம். அப்ப அது இங்கிலீஷுக்கு சொந்தம் தானே என்றாள். அம்மாவுக்கு புரிந்ததும், ஓம், யாழினி சொல்றது சரிதான் என்று ஒப்புக்கொண்டான். அப்பாவிடம் வந்த யாழினி, ஏனப்பா கடவுள் எங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருக்கிறார்? கூப்பிட்டால் வர மாட்டார். நான் அவரோடு பேசுவதெல்லாம் அவருக்கு கேட்கிறதா என்று எப்படி கண்டுபிடிக்கிறது? சில நிமிடங்கள் யோசித்த அப்பா, வெளியில் இருந்தால் எல்லோரும் எனக்கு அது வேணும் இது வேணும் என்று தொந்தரவு கொடுப்பார்கள். அதுதான் ஒளிந்திருக்கிறார். ஆனால் குழந்தைகளை பிடிக்கும் என்றார். அதப்படி அப்பா உங்களுக்கு தெரியும்?
உங்களுக்கு சொன்னாரா? கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் முழித்தார் அப்பா. யாழினியின் செல்ல நாய் புரூனோவுடன் விளையாடி கொண்டிருந்தவள் ஓடி வந்து, கதைப்பதற்கு நாக்கு வேணுமா பல் வேணுமா என்றாள். இரண்டும் வேண்டும் என்றார் அப்பா. அப்ப ஏன் நாய்கள் கதைப்பதில்லை? புரூனோ கதைத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்றாள். மனிதர்கள் கதைக்கிற சத்தமே கூடிவிட்டது, நாய்களும் பேசினால் அவ்வளவுதான் என்றார் அப்பா. இயேசுவுக்கு மாதாவுக்கெல்லாம் 2 கைகள் மட்டுமே இருக்கிறது. ஏன் எங்கட பிள்ளையாருக்கு சிவனுக்கு அம்மனுக்கு 4 கை இருக்கிறது? யாழினியின் கேள்வி மூளையை குடைந்தது. கண்டுபிடித்து விட்டேன். சிவன் அம்மன் எல்லாம் இந்துக்கள் வணங்கத் தொடங்கி 7000 வருடங்களுக்கு மேலாகிறது. அப்போது புத்தகங்கள் இல்லை. ஆகவே கல்லில் சிலைகள் தான் செய்தார்கள். அப்போது எப்படி கடவுளுக்கு நிறைய ஆற்றல் இருக்கிறது என்று சிலைகளில் காட்டலாம்? அதுதான் 4 கை வைத்து எங்களை விட கடவுள் அதிக சக்தி உள்ளவர் என்று காட்டினார்கள். அவ்வளவுதான் என்றார் அப்பா. ஓ, யாழினிக்கு புரிந்தது. எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து தோசை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது யாழினி கேட்டாள், ஒரு சாப்பாடும் செய்யும் போது சத்தம் கேட்காது, ஆனால் தோசை சுடும் போது மட்டும் ஏன் என்று சத்தம் போடும்? தோசைக்கு மட்டும் சூடு சுடுமா? சிறிது யோசித்த அம்மா, தோசைய நாங்க சுடுகிறோம் அல்லவா, அப்போது அது சத்தம் போடும். மற்ற உணவுகளை நாங்க சமைக்கத்தானே செய்கிறோம், அப்போது அது சத்தம் போடாது. அம்மா சொல்லவும் அப்பா, சரியான பதில், சொட்டிப்பெண் யாழினிக்கு ஏற்ற அம்மா என்று ஆரவாரம் செய்தார். நன்றி. வணக்கம். சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை. பெருவிரல் பெருமான். எழுதியவர் கமலினி கதிர், சுவிட்சர்லாந்து. வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒரு ஊரில் ஒரு அம்மாவுக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகன் உயரம் குறைந்தவனாக பெருவிரல் அளவில் இருந்தார். அவனுக்கு பெருமான் என்று பெயர் வைத்து அருமையாக வளர்த்து வந்தார். எல்லோரும் அவனை பெருவிரல் பெருமான் என்று கூப்பிடுவார்கள். அவர்களிடம் லக்ஷ்மி என்று ஒரு பசு இருந்தது. அந்த பசுவுக்கு ஒரு கன்றுக்குட்டியும் இருந்தது. அந்த கன்றுக்குட்டி பெருமானுடன் விளையாடும். அது துள்ளி துள்ளி ஓடும். பெருமான் அதை துரத்தி விளையாடுவார். ஒரு நாள் அம்மா பெருமானுக்கு பிடித்த கூழ் காய்ச்சினாள். மரவள்ளி கிழங்கு, பயிற்றங்காய், கேரட், காளான், ஒடியல்மா எல்லாம் போட்டு நல்ல ருசியான கூழ் காய்ச்சினாள். அம்மாவுக்கு வேலைக்கு போக நேரம் வந்ததால், சூடாக இருக்கிறது, இப்போது குடிக்க வேண்டாம், 10 நிமிடத்தால் ஆறிவிடும், பிறகு குடித்துவிட்டு மூடி வையுங்கோ என்று சொல்லிவிட்டு வேலைக்கு போய்விட்டான். பெருவிரல் பெருமானுக்கு ஆசையில் வாய் ஊறியது. எப்படா குடிப்போம் என்று ஆசையை அடக்க முடியாமல் கூழ் பாத்திரத்தை எடுக்கப் போனான். அவனுக்கு எட்டவில்லை. கதிரையை இழுத்து வந்து அதன் மேல் ஏறி கூழை எடுத்தான். அவன் மிகச் சிறியதாக இருந்தபடியால் அப்படியே தவறி கூழ் பாத்திரத்தில் விழுந்து விட்டான். அதற்குள்ளிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. அம்மா அம்மா என்று கூப்பிட்டு களைத்து போய் அப்படியே கூழ் பாத்திரத்திற்குள் நித்திரையாகி விட்டான். வேலை முடிந்து வந்த அம்மா, பெருமான் பெருமான் என்று கூப்பிட்டாள். பெருமான் வராதபடியால் விளையாட போய்விட்டான் என்று நினைத்து தான் கூழ் குடிக்க போனான். பாத்திரத்தில் ஏதோ தெரியவே பெருமான் பாத்திரத்தை திறந்து வைத்தபடியால் அதற்குள் பல்லியோ ஏதோ விழுந்து விட்டது என்று நினைத்து அந்த கூளை பசு லக்ஷ்மிக்கு கொண்டு போய் கொடுத்தான். லக்ஷ்மியும் ஆசையுடன் குடித்தது. கூழுக்குள் இருந்த பெருமான் பசுவின் வயிற்றுக்குள் போய்விட்டான். எப்படி வெளிவருவது என்று யோசித்தான்.
அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. வயிற்றுக்குள் மெல்ல நடந்து பசுவின் காது வழியாக வெளியே வந்து விழுந்தார். பின் அம்மாவிடம் ஓடினான். உடம்பு முழுவதும் கூழுடன் வந்த மகனை பார்த்து சிரித்த அம்மா நடந்த கதையை கேட்டு தண்ணீர் ஊற்றி கழுவி குளிக்க வைத்தார். நான் கூழே குடிக்கவில்லை என்று பெருமான் சொல்லவும் திரும்பவும் கூழ் செய்து தானே ஊற்றி குடிக்க கொடுத்தார். பெருமானும் ருசித்து ருசித்து குடித்தார். அம்மாவும் மகனும் மகிழ்ச்சியாக ஒன்றாக உட்கார்ந்து கூழை குடித்தனர். நன்றி. சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை குங்ஃபோவும் ஜலனும். எழுதியவர் கமலினி கதிர். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஓர் ஆற்றங்கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது. அந்த நாவல் மரத்தில் நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்தன. அதில் குங்ஃபு என்ற குரங்கும் பிங்கி என்ற குரங்கும் கணவன் மனைவியாக அன்போடு வாழ்ந்து வந்தன. அந்த குங்ஃபுவும் அந்த ஆற்றில் வாழும் ஜலன் என்ற முதலையும் நண்பர்களாக இருந்தன. ஏன் உனக்கு ஜலன் என்று பெயர் வைத்தார்கள் என்று குங்ஃபு கேட்டதற்கு, ஜலத்தில் வாழ்வதால் ஜலன் என்று என் அம்மா பெயர் வைத்தாள். என் மனைவி ஜலஜா என்றது. எல்லா முதலைகளுக்கும் இதே பெயரா என்று கேட்கவும், இது மாதிரித்தான் ஜலி, ஜல்லன், ஜில்லி, ஜில்ஜில் என்று இருக்கும் என்றது. அந்த நாவல் மரத்தில் பழங்கள் பழுக்கும் காலத்தில் அந்த பழங்களை பறித்து குங்ஃபோவும் மனைவி பிங்கியும் ஆசை தீர உண்பார்கள். அதோடு இன்னும் பழங்களை பறித்து தன் நண்பனான ஜலனுக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஜலனும் தான் ருசித்து சாப்பிட்டு விட்டு தன் மனைவி ஜலஜாவுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிடும் ஜலஜா ஒரு நாள் ஜலனிடம் கேட்டது, இப்படி நித்தமும் நாவல் பழம் சாப்பிடும் குங்ஃபுவின் ஈரலை சாப்பிட்டால் எவ்வளவு ருசியாக இருக்கும். ஒரு நாள் குங்ஃபுவை வீட்டுக்கு கூட்டி வா, அதன் ஈரலை சுவைத்து இருவரும் சாப்பிடுவோம் என்றது. ஜலனும் ஜலஜாவின் பேச்சை கேட்டு ஒரு நாள் குங்ஃபுவை வீட்டுக்கு வரும்படி அழைத்தது. குங்ஃபு அதை பிங்கியிடம் சொன்னது. பிங்கி சொன்னாள், முதலைகளை நம்பக்கூடாது. தன்னை காப்பாற்றிய சிறுவனை சாப்பிட்ட முதலையின் கதை உங்களுக்கு தெரியாதா? யோசித்து விட்டு போங்கள் என்று அறிவுரை கோரியது. எல்லா முதலைகளையும் ஒன்றாக நினைக்கக்கூடாது. நாங்கள் எவ்வளவு காலம் நண்பர்களாக இருக்கிறோம். ஜலன் நல்லவன் என்று கூறியது. மீண்டும் மீண்டும் ஜலன் வருமாறு அழைக்கவே குங்ஃபுவும் ஒரு நாள் ஜலனின் முதுகில் ஏறி ஜலனின் இருப்பிடத்துக்கு சென்றது. போகும் வழியில் ஜலன் தன்னை மறந்து தங்கள் திட்டத்தை கூறிவிட்டது. நாவற்பழம் தின்னும் உன் ஈரல் எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று ஜலஜா கூறினாள். அதுதான் உன்னை கூட்டிச் செல்கிறேன் என்றது. திடுக்குற்ற குங்ஃபு, பிங்கி சொன்னது சரியாயிருக்கிறது, மெல்ல தந்திரமாகத்தான் தப்ப வேண்டும் என்று நினைத்தது. ஜலன், முதலே சொல்லி இருக்கக்கூடாதா? நான் படுக்கும் போது ஈரலை வெளியே எடுத்து வைப்பது வழக்கம். நீ கூப்பிட்டவுடன் அவசரத்தில் அதை எடுத்து வைத்து கொண்டு வர மறந்துவிட்டேன். இப்பவும் என்னை திரும்பவும் என் மரத்துக்கு கூட்டிப்போ, ஒரு நிமிடத்தில் எடுத்து வைத்து கொண்டு வருகிறேன் என்றது. ஜலனும் அதன் பேச்சை நம்பி திரும்பவும் மரத்தடிக்கு திரும்பியது. மரத்தை அடைந்ததும் குங்ஃபு பாய்ந்து மரத்துக்கு தாவியது. ஏ நம்பிக்கை துரோகியே, உண்ணத்தந்த என்னையா கொன்று ஈரலை தின்ன பார்க்கிறாய்? உன்னை நம்ப வேண்டாம் என்று என் மனைவி கூறிய போது அவன் என் நண்பன் என்று கூறினேனே. இனி என்னுடன் பேச வேண்டாம், என் முகத்தில் முழிக்காதே, ஓடிப்போ என்றது. அங்கு வந்த பிங்கி நிலைமையை புரிந்து கொண்டு, நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் தப்பி வந்த போதும் இனிமேல் அதனுடன் நட்பு கொள்ள வேண்டாம். ஆட்களை பார்த்து நட்பு கொள்ளுங்கள், ஏமாந்து போகாதீர்கள் என்று அன்போடு சொன்னது. குங்ஃபுவும் இனிமேல் அவதானமாக இருக்க வேண்டும்
என்று உறுதி பூண்டது. நன்றி. சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை. எலிக்கும் எலிக்கும் கல்யாணம். எழுதியவர் கமலினி கதிர். கதை சொல்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஓர் ஊரில் நிறைய எலிகள் வசித்து வந்தன. அங்கு இருந்த 2 எலிகள் ஒருவரையொருவர் விரும்பினார்கள். அதை பார்த்த ஒரு நாய்க்கு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க ஆசை வந்தது. ஆகவே காட்டுக்கு சென்று எல்லா மிருகங்களையும் திருமணத்துக்கு வருமாறு கேட்டது. எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டன. கல்யாணத்துக்கு 2 நாட்கள் முன்பாகவே சிங்கமும் புலியும் பலகாரம் செய்ய தொடங்கின. முறுக்கு, பயற்றம் பணியாரம், கேசரி, பால் ரொட்டி, சிப்பி, உரைப்புக்கு பருத்தித்துறை வடை என்று எல்லோரும் ஒற்றுமையாக பலகாரம் செய்தன. குரங்கு மட்டும் பலகாரம் செய்ய செய்ய கொஞ்சம் வாயில் போட்டபடி இருந்தது. எறும்புகள் எல்லாம் ஒன்று கூடி சுறுசுறுப்புடன் ஓடியோடி எல்லோருக்கும் உதவி செய்தன. எல்லாவற்றையும் பார்த்த பூனை, கேக் செய்யாமல் ஒரு கல்யாணமா என்றபடி கேக் செய்தது. ஒட்டகம் பந்தல் போட்டது. அது உயரமாக இருப்பதால் அதற்கு பந்தல் போடுவது இலகுவாக இருந்தது. ஒட்டகச் சிவிங்கி ஒட்டகத்துக்கு உதவி செய்தது. பந்தல் அலங்காரம் மான்களும் முயல்களும் செய்தன. பசுக்கள் பூக்கள் கொண்டு வந்தன. யானைகள் மேளமடித்தன. புலிகள் மத்தளம் கொட்ட சிங்கம் மாமா நாதஸ்வரம் வாசித்தார். குரங்கு மச்சான் கழுத்தில் மாலை போட்டு நடனம் ஆடினான். அதை பார்த்த மயில் அக்கா, நான் தான் என் நடனத்தில் கட்டிக்காரே, எப்படி குரங்கு நடனம் ஆடலாம் என்று சொல்லிக்கொண்டு தான் நடனமாடியது. மயில் ஆடத் தொடங்கவும், நான் பாடாமல் மயிலாடலாமா என்று தன் குரல் எடுத்து கானமிசைத்தது குயிலக்கா. மணமக்கள் இருவரையும் ஆடு அலங்கரித்து மணமேடைக்கு அழைத்து வந்தது. சேவல்கள் கொக்கரக்கோ என்று கூவியபடி மகிழ்ச்சியுடன் வந்தன. கோழிகளும் அவற்றுக்கு பின்னால் கொக்கொக் என்று சத்தம் போட்ட வண்ணம் வந்தன. யானை ஐயராக மந்திரம் ஓதியது. பெண்ணெலி வெட்கப்பட ஆணெலி தாலி கட்டியது. கொறைத்து தின்பதற்கு உதவியாக இருவரும் கடலை மாலை மாற்றிக்கொண்டார்கள். அம்மி மிதித்து மாப்பிள்ளை மணமகளின் காலில் மெட்டி போட்டு இருவரும் கைப்பிடித்து சுற்றி வந்தார்கள். எல்லோரும் மணமக்களை ஆசீர்வதித்து கடலை, பல வகையான விதைகள், பழங்கள் பரிசாக கொடுத்தார்கள். எலிகள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பூனியை பார்க்கும் போது பயந்து நடுங்கின. எப்போது நம்மை பிடித்து சாப்பிட்டு விடுமோ என்று பயந்தபடி உட்கார்ந்திருந்தன. பூனையும் அதுகள் நன்றாக சாப்பிட்டு கொழுக்கட்டும், எல்லோரும் போனபின் நாம் பிடித்து சாப்பிடுவோம் என்று மனதில் நினைத்தது. திருமணம் முடிந்து எல்லோரும் போனவுடன் 2 எலிகளும் ஓடி ஒளிந்து விட்டன. பூனை எலிகளை பிடிக்க முடியாமல் ஏமாந்தபடியே மியாவ் மியாவ் என்று கத்தியபடி அங்குமிங்கும் ஓடி திரிந்தது. நன்றி. சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை. அக்கக்கா குருவி. எழுதியவர் கமலினி கதிர். கதை சொல்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒரு ஊரில் ஒரு அக்கக்கா குருவி வாழ்ந்து வந்தது. அதற்கு டிங்கு என்று ஒரு காகம் நண்பியாக இருந்தது. அக்கக்கா குருவி முட்டையிட்டு அடை காத்து வந்தது. சிறிது நாட்கள் செல்ல ஒரு அழகான குட்டி குருவி குஞ்சு முட்டைக்குள்ளிருந்து வெளியே வந்தது. 2 நாட்கள் கண் திறக்காமல் நடக்க தெரியாமல் இருந்தது. பின் கீச் கீச் என்று கத்தி குட்டி கண்ணை திறந்து அம்மாவை பார்த்தது. குட்டி கால்களும் பஞ்சு போன்ற இறகும் சின்ன வாயும். அக்கக்கா குருவிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அக்கக்கா குருவி மகிழ்ச்சியில் குஞ்சை விட்டு பிரிய மனசில்லாமல் இருந்தது. தான் வெளியில் போய்விட்டால் யாரும் தன் குஞ்சையை தூக்கி போய்விடுவார்களோ என்று அஞ்சியது. அங்கு வந்த டிங்கு, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ இறை தேடி உண்டு விட்டு வா என்று கூறியது.
அவ்வாறே ஒவ்வொரு நாளும் தான் இறை தேடி உண்டுவிட்டு அக்கக்கா குருவிக்கு உதவி செய்தது. அதற்கு பிரதியாக அக்கக்கா குருவியும் டிங்குவுடன் பேசி மகிழ்ந்தது. தன்னிடம் மேலதிக உணவு இருந்தால் டிங்குவுக்கும் கொடுத்தது. ஒரு நாள் நல்ல மழை பெய்தபடி இருந்தது. அக்கக்காவுக்கு வெளியில் போக முடியவில்லை. குஞ்சையை குளிக்க பார்க்க தொடங்கியது. அப்போது அங்கு வந்த டிங்கு, காத்தடிக்குது, புயல் அடிக்குது, கண்ணிமி எல்லாம் கண்ணுக்கு குத்துது, அக்கக்கா வந்து கதவை திற என்று கூப்பிட்டது. நான் இப்பதான் குஞ்ச குளிக்க பார்க்கிறேன், கொஞ்சம் பொறு என்று அக்கக்கா சொன்னது. கொஞ்ச நேரம் போக திரும்பவும் காத்தடிக்குது, மின்னல் மின்னுது, கண்ணிமி எல்லாம் கண்ணுக்கு குத்துது, அக்கக்கா வந்து கதவு திற என்று டிங்கு சொன்னது. இப்பதான் குஞ்சுக்கு உடம்பு துடைத்து பவுடர் போடுறேன், பொறுத்திரு டிங்கு என்றது அக்கக்கா. குளிருக்குள் நடுங்கிய டிங்கு, இடி முழங்குது, மழை கொட்டுது, உடல் நடுங்குது, அக்கக்கா வந்து கதவை திற என்றது. இப்பதான் குஞ்சுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன், கொஞ்சம் பொறு என்றது அக்கக்கா குருவி. மழையில் நனைந்து அதன் இறகுகள் எல்லாம் நனைந்து போய்விட்டது. டிங்குவிற்கு பசியும் வந்துவிட்டது. டிங்கு அப்படியே கதவு வாசலில் படுத்துவிட்டது. கொஞ்ச நேரம் சத்தம் கேட்காததால் குஞ்சையை தூங்க வைத்துவிட்டு வந்து கதவை திறந்து பார்த்தது. குளிருக்குள் நடுங்கியபடி படுத்திருந்த டிங்குவை பார்க்க அக்கக்கா குருவிக்கு அழுகை வந்தது. ஐயையோ, தப்பு செய்து விட்டேனே என்ற குற்ற உணர்ச்சியுடன் டிங்குவை எழுப்பியது. பின் டவலால் உடம்பை துடைத்து அதற்கு சூடாக டீயும் பல வகை உணவுகளும் கொடுத்தது. டிங்கு நன்றி கூறவும், இல்லை, என்னை மன்னித்துவிடு, நான் குஞ்சை பற்றி மட்டும் நினைத்தேன், உன்னை பற்றி நினைக்க மறந்துவிட்டேன், இன்று இங்கேயே படுத்துவிட்டு நாளைக்கு போகலாம் என்றது. இரவு நீண்ட நேரம் நண்பிகள் இருவரும் பேசிவிட்டு மகிழ்ச்சியோடு படுக்கச் சென்றனர். நன்றி. சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை. நட்பு. எழுதியவர் கமலினி கதிர். கதை சொல்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒரு காட்டில் ஒரு டொட்டி என்ற புள்ளிமானும் மிக்கி என்ற காகமும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். மிக்கி தான் பறந்து செல்லும் இடங்களில் புல் செறிந்திருக்கும் இடம் பற்றி டொட்டிக்கு சொல்லும். டொட்டியும் அந்த இடத்துக்கு சென்று புல் மேய்ந்து தன் உணவை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தது. இருவரும் ஒரே இடத்தில், மிக்கி மரத்தின் மேலும் டொட்டி அதே மரத்தின் கீழும் இரவில் நித்திரை கொள்வார்கள். காட்டில் வாழும் அனைவருக்குமே இவர்கள் நட்பு பற்றி தெரியும். இந்த டொட்டியின் முழு தேகத்தை பார்த்து அதே காட்டில் வாழும் டேட்டி என்ற நரிக்கு இது எப்படியாவது உண்ண வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. என்ன சொல்லி மானையும் காகத்தையும் பிரிக்கலாம் என்று யோசித்தது. காகத்தை பிரிக்காவிட்டால் தனது ஆசை நிறைவேறாதென்பது அதற்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் மிக்கி இல்லாத நேரம் பார்த்து டொட்டியிடம் வந்தது. டொட்டி, எனக்கு உன்னில் மிகவும் அன்பு, ஆனால் மிக்கிக்கு என்ன பிடிக்காது. அது இருக்கும் நேரத்தில் வந்தால் உன் மனதை கெடுத்துவிடும். அதுதான் மிக்கி இல்லாத நேரத்தில் வந்தேன். நான் இருக்கிற இடத்தில் அழகான புல்வெளி இருக்கிறது. நீ இப்போது வந்தால் காட்டுவேன். நீ வயிறார உண்ணலாம். மிக்கிக்கு இலகுவில் உணவு கிடைக்கும். உனக்கு அப்படி இல்லை. உன் இனத்தவர் எல்லாம் அங்கு வந்து தினமும் புல் மேய்வார்கள். இப்பவே வா, நான் கூட்டி போகிறேன் என்றது. நரியின் வஞ்சகத்தை தெரிந்து கொள்ள தெரியாத டொட்டியும் நரியை நம்பி அதனுடன் சென்றது. மனிதர் பொறி வைத்து பிடிக்கும் அந்த புல்வெளிக்கு கூட்டிச் சென்றது. டொட்டி புல் மேயும் போது அங்கே வைக்கப்பட்டிருந்த பொறிக்குள் விழுந்து விட்டது.
அதனால் வெளியே வரவே முடியவில்லை. அப்போதுதான் நரியின் தந்திரம் விளங்கியது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்தது. நரி ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தது. பொறி வைத்து பிடித்தவர் மானை இறைச்சிக்காக கொன்றால் அவர் விட்டுவிட்டு போகும் மிகுதி இறைச்சிக்காக காத்திருந்தது. உணவு தேடிவிட்டு தம் இருப்பிடம் வந்த மிக்கி டொட்டியை தேடிக்கொண்டு கிளம்பியது. கடைசியில் டொட்டியை கண்டுபிடித்தது. தனது நண்பியை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று யோசித்தது. பின் அதற்கு ஒரு யோசனை வந்தது. டொட்டியின் அருகில் போய் உட்கார்ந்து, டொட்டி, நான் உன் கண்களை கொத்துவேன். அப்போது பொறி வைத்தவன் நீ இறந்து விட்டதாக நினைத்து வெளியை திறப்பார். அப்போது நான் கா கா என்று கத்துவேன். நீ வேகமாக ஓடிவிடு என்று கூறியது. பின் டொட்டியின் மேல் உட்கார்ந்து கண்ணை கொத்துவது போல் பாவனை செய்தது. இறந்து விட்டதாக நினைத்து வலியை திறந்து விட்டார். மிக்கியும் மேலே பறந்து கா கா என்று கத்தியவாறு பறந்தது. உடனே டொட்டியும் வேகமாக ஓடி தப்பித்தது. ஓடும்போது தனக்கு வேகமாக ஓடக்கூடிய மெல்லிய கால்களை தந்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்தபடியே ஓடியது. டொட்டியும் மிக்கியும் மகிழ்ச்சியுடன் தங்கள் இருப்பிடம் சென்றனர். கெட்டவன் பேச்சை கேட்டு உயிரிழக்க இருந்த தன்னை காப்பாற்றிய தன் நண்பிக்கு நன்றி சொன்னது. இனிமேல் இப்படி ஏமாறக்கூடாது என்று உறுதி பூண்டது டொட்டி. நன்றி. சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை. ஒற்றுமை. எழுதியவர் கமலினி கதிர். கதை சொல்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒரு நாள் ஆகாயத்துக்கு தான் பெரியவன், தான் இல்லாவிட்டால் உலகமே அழிந்துவிடும் என்று கர்வம் ஏற்பட்டது. கீழே எட்டி பார்த்து பூமியை வம்புக்கு இழுத்தது. நான் இல்லாவிட்டால் மழை ஏது? தண்ணீர் எப்படி கிடைக்கும்? நீங்கள் எல்லாம் என்ன செய்வீர்கள்? நான் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறேன். உங்கள் யாராலும் என்னை தொடவே முடியாது. நான் தான் உங்கள் எல்லோரையும் விட பெரியவன். கேட்ட பூமிக்கு கோபம் வந்தது. என்ன உளறுகிறாய்? நான் இல்லாவிடில் உன் தண்ணீர் எங்கே போகும்? நான் தான் தண்ணீரை வாங்கி மண்ணை செழிப்பாக்கி பயிர்கள் விளைய பண்ணுகிறேன். நான் இல்லாவிட்டால் யார் தண்ணீர் ஏந்துவார்கள்? எப்படி செடிகள் வளரும்? எல்லோரையும் தாங்கி பிடிப்பவள் நான் தானே. என்னைத்தான் பூமி தாய், பூமாதேவி என்றெல்லாம் சொல்கிறார்கள். உங்கள் யாருக்கும் இந்த பெருமை இல்லையே என்று பெருமை பேசியது. வானமும் பூமியும் சண்டை போட்ட சத்தத்தில் எல்லோருமே விழித்துக் கொண்டார்கள். இவர்கள் சண்டையில் தண்ணீருக்கு கோபம் வந்தது. நான் தானே மண்ணை செழிக்க வைக்கிறேன். கடலாய், ஆறாய், அருவியாய் மண்ணில் பாய்ந்து மரங்கள், பயிர்களை வளர்க்கிறேன். நீர் இல்லாவிடில் எந்த உயிர்களும் வாழ முடியாதே. கண்ணீருடன் தன் பெருமை பேசியது தண்ணீர். கைவீசி நடந்து வந்த காற்று பேச வாய் திறக்கும் முன் உருமியது தீ. என்னை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். என்னால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நினைத்தால் உங்கள் எல்லோரையும் அழித்து விடுவேன். என்னுடைய சக்தி உங்களுக்கு தெரியாதா? எல்லோரையும், எல்லாவற்றையும் சாம்பலாக்கி விடுவேன். உலகமே ஒரு நொடியில் அழிந்துவிடும். கோபத்துடன் கத்தியது நெருப்பு. காற்று ஒரு பெருமூச்சு விட்டபடி பேசத் தொடங்கியது. நான் இல்லாவிட்டால் தெரியும் என் அருமை. யாருமே சுவாசிக்காமல் இறந்து விடுவார்கள். வீண் ஜம்பமடிக்கும் நெருப்புக்கு தெரியாதா நான் இல்லாவிட்டால் நெருப்பு எரிய முடியாதென்று? நெருப்பு எரிவதற்கும் நான் வேண்டும், ஊதி அணைக்கவும் நான் தான் தேவை. நான் நுழைய முடியாத இடம் இருக்கிறதா? கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கடவுள் போல் எங்கும் நிறைந்திருக்கிறேன் அல்லவா? என்னை எதிர்த்து உங்களால் பேச முடியுமா?
இவர்களின் சண்டையை பார்த்த உயிரினங்கள், மனிதர்கள், மரம், செடிகள் எல்லாம் சண்டையை நிறுத்துங்கள், நீங்கள் 5 பேரும் எங்களுக்கு தேவை, ஒருவர் இல்லாவிட்டாலும் நாங்கள் உயிர் வாழ முடியாது, உலகமும் இயங்க முடியாது, வீண் சண்டை போடாதீர்கள், ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமையே உயர்வு, நீங்கள் ஒன்றாக ஒற்றுமையுடன் இருந்து உலகத்தில் உள்ள உயிர்களை வாழ வையுங்கள் என்றன. உண்மையை புரிந்து கொண்ட ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று 5ம் வெட்கத்துடன் தலை குனிந்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தன. நன்றி. சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை. குமரனும் பாட்டியும். எழுதியவர் கமலினி கதிர். கதை சொல்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒரு சின்ன ஊரில் ஒரு பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தார். அவருக்கு பிள்ளைகள் இல்லை. தனக்கு வயது போனாலும் உறவினர்கள் யாருடனும் போயிருக்க விரும்பவில்லை. தனது கணவர் நடத்திய அச்சகத்தை தனியாக நடத்தி அதில் வரும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தார். அந்த பாடசாலையில் படிக்கும் ஒரு ஏழை மாணவனும் கெட்டிக்காரனுமான குமரனுக்கு அவர் உணவு கொடுத்து படிப்பிக்க விரும்பினார். ஆனால் குமரன் அதை ஏற்க மறுத்துவிட்டான். அவனுக்கு அப்பா இல்லாவிட்டாலும் அம்மா சில வீடுகளில் வீட்டு வேலை செய்து குமரனையும் செல்வியையும் அன்பாக வளர்த்து வந்தாள். ஏற்பது இகழ்ச்சி. ஆகவே யாரிடமும் எதுவும் இலவசமாக வாங்கக்கூடாது என்று அவன் அம்மா அடிக்கடி சொல்லுவார். ஒரு நாள் குமரன் பாட்டியிடம் வந்து, பாட்டி, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். பள்ளி இல்லாத நாட்களில் உங்கள் அச்சகத்தில் எனக்கு ஒரு வேலை தாருங்கள், உங்களால் முடிந்த பணம் தாருங்கள் என்றான். பாட்டிக்கு மிகவும் மகிழ்ச்சி. குமரன் சுறுசுறுப்பாக வேலை செய்து விரைவில் பல வேலைகளை கற்றுக்கொண்டான். பாட்டிக்கு தேவையான பொருட்களை கடையில் வாங்கி வந்தும் உதவுவான். ஒரு நாள் இரவு தங்கை வாழைப்பழம் கேட்டதால் வாங்கி கொண்டு திரும்பும் போது பாட்டியின் வீட்டில் யாரோ நடமாடுவது போல தெரிய வீட்டுக்கு அருகே சென்றான். அவன் நினைத்தது போலவே ஒரு திருடன் உள்ளே இருந்தான். சத்தம் போடாமல் விரைந்து பக்கத்தில் உள்ள சிலரை கூட்டிக் கொண்டு சென்றான். மெதுவாக வீட்டின் கதவை வெளிப்புறமாக பூட்டினான். பின்பக்க வழியாக எல்லோரும் உள்ளே நுழைந்தார்கள். பாட்டியை ஒரு கதிரையில் வைத்து கட்டி அவர் வாயினுள் துணியை அடைத்துவிட்டு அறைக்குள் அலமாரிக்குள் நகை, பணம், டிவி, இன்னும் பெருமதிப்பான பொருட்களை எடுத்து பாட்டியின் 2 சூட்கேஸ்களில் நிரப்பிக் கொண்டிருந்தான். குமரனும் மற்றவர்களும் உள்ளே நுழைந்தவுடன் திருடன் தப்பிக்க முன்பக்கம் ஓடினான். அவனால் கதவை திறக்க முடியவில்லை. எல்லோருமாக திருடனை பிடித்து அடித்து போலீசில் ஒப்படைத்தார்கள். பாட்டியின் கட்டுக்களை கழற்றி அவரை ஆறுதல் படுத்தினார்கள். அவர் மிகவும் பயந்து போயிருந்தார். பாட்டியும் மற்றவர்களும் குமரனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்கள். சிறுவனாக இருந்தாலும் பாட்டியையும் அவரது நகை, பணத்தையும் காப்பாற்றிய துணிச்சலும் கெட்டித்தனமும் உள்ள சிறுவன் என்று அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் அந்த இன்ஸ்பெக்டர். எல்லா சிறுவர்களும் குமரனை போல இருக்க வேண்டுமென்று எல்லோரும் பாராட்டினார்கள். நன்றி. சிறுவர்களுக்கான சின்னஞ்சிறு கதை. டிங்கிலிகான். எழுதியவர் கமலினி கதிர். கதை சொல்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒரு நகரத்தில் நவீன் என்று ஒரு வாலிபன் வாழ்ந்து வந்தான். அவன் படித்து பட்டம் வாங்கிய பின் வேலை தேடி அலைந்து திரிந்தான். இந்த காலத்தில் எல்லோரும் படித்து பட்டம் வாங்கியிருப்பதால் வேலை கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. பல இடங்களுக்கும் மெனு போட்டு களைத்து அவனுக்கு சலிப்பு ஏற்பட்டது. கடைசியாக மிருக காட்சி சாலையில் ஒரு வேலை இருப்பதாகவும் நேரடியாக வரும்படியும் விளம்பரப்படுத்தி இருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு அங்கு சென்றான். அவனை பல கேள்விகள் கேட்டுவிட்டு, நீ செலக்டட், இந்த நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டு நாளைக்கே வேலைக்கு வா என்றார்கள். கடைசியில்
இங்காவது வேலை கிடைத்ததே என்று மனதை தேற்றிக் கொண்டு வீட்டுக்கு சென்றான். அடுத்த நாள் சீக்கிரமே எழுந்து குளித்து சாமி கும்பிட்டு வேலைக்கு கிளம்பினான். அப்பா அம்மாவும் வாழ்த்தி அனுப்பினார்கள். அங்கு சென்ற நவீனுக்கு சிறுத்தை புலியின் ஆடை கொடுக்கப்பட்டது. அதை அணிந்து வருமாறு ஒரு உத்தியோகத்தர் கூறினார். எதுவும் புரியாமல் நவீனும் அதை அணிந்து வந்தான். அவனை அழைத்துச் சென்று சிறுத்தை புலியின் கூண்டுக்குள் அனுப்பினார்கள். இதன் பெயர் டிங்கிலிகான். இதன் சோடி இறந்து விட்டது. நீதான் இனிமேல் இதன் சோடி. நவீனுக்கு பயத்தில் நாக்கு வறண்டு இதயம் படபடக்க தொடங்கியது. அங்கே கூண்டுக்குள் டிங்கிலிகான் என்ற சிறுத்தை புலி உருமிக் கொண்டிருந்தது. நவீனை உள்ளே விட்டுவிட்டு அந்த அலுவலகர் போய்விட்டார். கண்களை இறுக மூடிய நவீன், என் வாழ்க்கை இன்றோடு முடிந்தது என்று நினைத்தபடி கால்கள் நடுங்க சுவரின் ஓரமாக ஒடுங்கி நின்றான். பயப்படாதே, நானும் உன்னை போலத்தான் டிங்கிலிகான் சிறுத்தையாக நடித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த மிருக காட்சி சாலையில் சிறுத்தை புலி இல்லையா? இருந்தது இறந்துவிட வேலை தேடி வந்த என்னை டிங்கிலிகான் சிறுத்தையாக்கி விட்டார்கள். எனக்கு ஜோடியாக உன்னை எடுத்திருக்கிறார்கள். ஆட்கள் இல்லாத நேரங்களில் நாங்கள் பேசுவோம். நான் ஒரு பட்டதாரி, இப்படி வேஷம் போடும் நிலை வந்துவிட்டது என்றான். நானும் ஒரு பட்டதாரி, எங்கள் நிலை இப்படியாகிவிட்டதே என்று இருவரும் கவலைப்பட்டார்கள். படித்தும் வேலை கிடைக்காததால் இப்படியாகிவிட்டதே, என்றாலும் முயற்சி செய்து நல்ல வேலைக்கு போவோம் என்று உறுதி செய்தார்கள். அதுவரை டிங்கிலிகானாக வாழ்வதென்று முடிவு செய்தனர். நன்றி.